குல்லுக்கும் ஜாயிஉன், நீங்கள் எல்லாம் பசியோடு இருக்கக்கூடிய மக்கள், உணவில்லாத மக்கள். இல்லாமன் அத்மம்து, நான் யாருக்கு உணவளித்தேனோ அவர்களுக்கு. யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் ஆரி, நீங்கள் எல்லாம் ஆடை இல்லாதவர்கள். இல்லாமன் கஸவ்தஹு, நான் யாருக்கு ஆடை கொடுத்தேனோ அவர்களுக்கு. எத்துணை அருக்குறை, எத்துணை அருக்குறைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அஃபரைத்துமுல் மா, வானத்திலிருந்து பொழிகின்ற நீரை, மழையை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறார், பாருங்கள். நாம் நாடி இருந்தால் அந்த தண்ணீரை உப்பாக மாற்றியிருப்போம். அந்த ஆற்றல் எமக்கு இருக்கிறது. அந்த தண்ணீரை பொழிய வைக்கிறோம். அதன் மூலமாக தாவரங்கள் உடைக்கிறது. அதன் மூலமாக நீங்க விவசாயம் செய்கிறீர்கள், உங்களுக்கு உணவு கிடைக்கிறது. நாம் நாடி இருந்தால் அதை பதராக மாற்றியிருப்போம். இப்படி எண்ணிலடங்க அருக்குடைகள் தான் நமக்கு தந்திருக்கிறார். ஆனா நம்முடைய நிலைமை, அல்லாஹுவை நாம் எப்படி பார்க்கிறோம்? அல்லாஹுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சிந்திக்க கடமை கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியத்திற்குரியவர்களே, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லதி அன்ஷஅக்கும் வஜஅல லக்கும் ஸம்ம வல் அப்சார வல் அஃபிதா கலீலன் மா தஷ்குரூன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய அடியார்களை பார்த்து சொல்லுங்கள், அவர்களுக்கு பார்க்கக்கூடிய 2 கண்களை நாம் கொடுத்தோம், கேட்கக்கூடிய செவிப்புலனை கொடுத்தோம், இதயத்தை கொடுத்தோம், எல்லாவற்றையும் நாம் கொடுத்திருக்க கலீலம் மா தஷ்குரூன். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு அற்பமாக நன்றி செலுத்துகிறார்கள். அல்லாஹ்வுக்காக எதையும் செய்யாத மக்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்கிறார் என்றால் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்த அந்த அல்லாஹ்வுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம்? உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கிய 5 வேளை தொழுகைக்கு கூட நம்மால் நேரத்தை தியாகம் செய்ய முடியாத மக்களாக இருக்கிறோம். அப்படிதான் 5 வேளை தொழுகை, அதற்கான நேரம், பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக பல நேரங்களை செலவிடுகிறோம். வெளிநாடுகளில் வாழ்க்கையை தொலைக்கிறோம். அப்படிதான் பொருளாதாரம் சம்பாதிக்கிறோம். என்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும், அதற்காக என்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 வேளை தொழுகை, அந்த தொழுகைக்காக நம்முடைய நேரங்களை தியாகம் செய்கிறோம். தூக்கத்தை தியாகம் செய்கிறோமா? அல்லாஹ் அக்பர் என்று ஃபஜ்ருடைய நேரத்தில் ஆதானுடைய சத்தம் கேட்கக்கூடிய நேரம் போர்வையை போத்தி உறங்கிக் கொண்டிருக்கிறோமே, நன்றி இல்லாதவர்களாக சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மட்டுமே பெரியவன், அவனுக்கு முன்பாக இந்த உலகம் ஒன்றுமே இல்லை என்று அதோட அர்த்தம் அதுதானே. அல்லாஹ் அக்பர் என்றால் என்ன? அல்லாஹ் மட்டுமே மிக பெரியவன், அவனுக்கு முன்பாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. கேட்க மாட்டேங்குது, புரிந்து கொள்ள மாட்டேங்குது. தொழுகை பற்றி வாருங்கள், அவனுக்காக நேரத்தை தியாகம் செய்யுங்கள், அவனிட்ட கட்டளை நிறைவேற்றுங்கள் என்று அழைக்கப்பட்டால் தொழுகை கொண்டிருக்கிறோம். ஜும்ஆவுடைய நிலையை குறித்து பாருங்கள். நாம் அல்லாஹ்வுக்காக என்ன செய்கிறோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய. இந்த ஜும்ஆ என்பது எப்படிப்பட்ட ஒரு கடமை என்பது நமக்கு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட கட்டளை இட்டிருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி ஃபீ யௌமில் ஜும்ஆ ஃபஸவு இலா திக்ரில்லாஹி வ தருல் பைஅ ذلكم خير لكم இன் குன்தும் தஅலமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்ட மக்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத் யௌமில் ஜும்ஆ, தொழுகைக்காக ஜும்ஆவுடைய நாளுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விட வேண்டும். உங்களுடைய வியாபாரத்தை எல்லாம் விட்டு, உங்களுடைய அனைத்து பணிகளையும் நிறுத்திவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை பேணுவதற்காக அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் வந்து அமருங்கள். நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால், உங்களுக்கு அறிவு இருந்தால்
அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்படி புறக்கணிக்கிறோம்.